வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரீசனிங்ல சராசரியை பேஸ் பண்ணி இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா 7th நியூ புக்ல இந்த மாடல் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 2019 குரூப் 4 ஆல்ரெடி குரூப் 4ல கேட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9th நியூ புக்லயும் அதே மாதிரி 2022 குரூப் 2லயும் கேட்டாங்க. ஸோ 2016 குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 9th ஓல்டு புக்கில் இருக்குது. 9th ஓல்டு புக்கு, 9th நியூ புக்கு, 7th நியூ புக்கு. நெக்ஸ்ட் வந்து 2019 குரூப் 1. ஸோ குரூப் 1ல கேட்டாங்க, குரூப் 2ல கேட்டாங்க, குரூப் 4லையும் கேட்டாங்க. அப்போ இந்த மாடலில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. நான் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க. அட்டகாசமான ஷார்ட் கட்டுங்க. அப்படியே பாருங்களா, ரொம்ப ஈஸி. சுத்தமாக மேக்ஸே வராதவங்க கூட ஈஸியாக போட்டுடலாம். நான் முதல்ல கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்படுகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது 15 மதிப்பு இருக்குதுங்க, அதுக்கு வந்து சராசரி எடுத்தா ஒரு 85 வருது. ஸோ மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ணும் போது ஏதோ ஒரு இடத்துல 28 நம்பர் போட்டிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பா 73 அப்படின்னு போட்டாங்க. 28 போட வேண்டிய இடத்துல தப்பா 73 போட்டாங்க. ஸோ 73 தப்பா போட்டுட்டு சராசரி கண்டுபிடிச்சு தான் 85ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 28 போடுற இடத்துல 73 போடுறதால இந்த கொஸ்டின் தப்பாயிடுது. ஸோ இப்போ என்ன பண்ண சொல்றாங்க, அதை கரப்ஷன் பண்ணி கரெக்டான சராசரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்ல சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் பாருங்க 2 ஸ்டெப் என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். அதை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க, 85. அதை எடுத்துங்க. இப்போ இந்த 85ல தான் நம்ம ஏதாவது கூட்டுற மாடிஃபை ஆக போகுது. ஏன்னா எப்படி 85 தப்பா தான் இருக்கும். ஏன்னா 28 போட வேண்டிய இடத்துல 73 தப்பா போடுறதால கண்டிப்பா இந்த 85ன்னு மாற்றம் அடையும். சரிங்களா? ஸோ இதுல நம்ம என்ன மாற்றம் அடையுதுன்னு பின்னாடி பார்த்துக்கலாம். முதல்ல சராசரி எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க கொஸ்டின்ல, அதை எழுதிங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதுல எது சரியோ அதுக்கு பிளஸ்ங்க, எது தவறோ அதுக்கு மைனஸ். அப்படியே பதில் எதுங்க. இப்ப 28 தான் போடணும் கரெக்டா, அப்பதான் 28 போடணும் கரெக்ட். ஓகேவா? அதனால பிளஸ் வச்சுக்கிட்டேன். 28 போட வேண்டிய இடத்துல தவறுதலா 73 போட்டாங்க கரெக்டா. அப்ப தவறுதல் சொன்னாங்கன்னா அந்த சரிக்கு பக்கத்துல மைனஸ் போட்டு அந்த நம்பர் போட்டுருங்க. தவறுதல 73 தப்புனாங்க இல்லையா, அதை போட்டுங்க. புரியுதா? இது வரைக்கும் கொஸ்டின்ல எது சரின்னு சொல்றாங்களோ அதுக்கு பிளஸ், கொஸ்டின்ல எது தப்புன்றாங்களோ அதுக்கு மைனஸ். அதுக்கப்புறம் இதுக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இங்கே கொடுத்துருவாங்க, ஒரு 15 மதிப்போட சராசரின்னு தானே சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணிக்கை எத்தனை, 15. அந்த 15 வகுத்துருங்க. அவ்வளவுதாங்க. ஸோ புரியுதா பாருங்க. முதல்ல இவங்களே ஒரு சராசரி கொடுத்துருப்பாங்க, அதை முதல்ல சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல சரி எதுவோ அதுக்கு பிளஸ், 28 சரி. தவறு எதுவோ அதுக்கு மைனஸ், 73 தவறு. அதுக்கப்புறம் இதுல மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 15 நம்பர். சரி, ஏன்னா 15 நம்பரோட சராசரி தானே சொல்றாங்க, அந்த 15 வகுத்துருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இதை சுருக்குனா ஆன்சரானு கேட்டா கிடையாது. முதல்ல சுருக்குங்க. சுருக்கிட்டா பாருங்க, பிளஸ் 28ல மைனஸ் 73 போனா மைனஸ் 45 வரும். இது ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. பிளஸ் வருதா மைனஸ் வருதா, ஏன்னா மைனஸ் 73ன்ற நம்பர் பெருசு, அதுக்கு தான் மைனஸ் இருக்குது. அப்ப 28 கழிச்சுங்கன்னா மைனஸ் 45 வரும். மைனஸ் 45 கீழே 15 இருக்கு, அதை போட்டுருங்க. ஓகேவா? இப்ப சுருங்க. ஓர் 15 15, ஈர் 15 30, மூ 15 45. ஸோ 3 மைனஸ் 3ன்னு கிடைக்கும். இப்போ புரியுதா? நான் சுருக்கிட்டேன், மைனஸ் 3 கிடைக்குது. இங்க பிளஸ்ல கிடைக்குதோ மைனஸ்ல கிடைக்குதோ அது அப்படியே இங்க 85 முதல்ல கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போ மைனஸ்ன்றதால 85ல 3 கழிச்சிருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். 85ல 3 போனா 82. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளவுதாங்க. தெளிவா புரியுதுங்களா? புரியுது, ஆனா கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க. வாங்க அடுத்த கணக்கு பார்த்தா தெளிவா புரிஞ்சிடும். ஒரு வகுப்பில் 12 மாணவர்களோட சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. சரிபார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் யாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சராசரியில இந்த மாதிரி முதல்ல இப்போ இதுலயே பாருங்களேன், மொத்தம் 12 பேர் இருக்காங்க.
அவங்களுடைய உயரங்கள்லாம் கால்குலேஷன் பண்ணி சராசரி போட்டால் 152 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ ரீவெரிஃபிகேஷன் பண்ணும்போது அங்கே இடத்துல 172ன்னு போடணும், தப்பா 148ன்னு போட்டாங்க. கரெக்டாக அங்கே பாருங்க, 172 என்பதை 148 என தவறுதலாக போட்டுட்டாங்க. அப்போ தப்பா போட்டு தான் இந்த 152 சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதை வெரிஃபை பண்ணி சரி பண்ணி சரியான சராசரி கேட்குறாங்க. புரியுதா? இந்த பேட்டர்ல வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சராசரி 152 அதை எழுதிங்க. இதில் தான் நம்ம கூட்டுறதோ கழிக்கத்தோ செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதில் எது சரியோ அதுக்கு பிளஸ்ங்க. 172 சரி, அப்போ 172 இங்கே போட்டுக்கிறேன். தவறு இது பிளஸ் போடலாம் கூட பரவாயில்ல, இருந்தாலும் ஞாபகத்துக்கு போட்டுங்க. சரிக்கு பிளஸ், தவறுக்கு மைனஸ். தவறு என்ன 148 சரிங்களா? அப்போ மைனஸ் 148 போட்டுனா நெக்ஸ்ட் ஹோல் டிவைடட் பை. ஸோ இதில் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12 வகுத்துருங்க. புரியுதா? அவ்வளோதாங்க. இப்போ சுருங்க 172ல் 148 போச்சுன்னா 24ன்னு வரும். கரெக்டா? அப்போ 24 வகுத்தல் 12 பிளஸ் தாங்க வரும். ஏன்னா 172 தான் பெரிய நம்பரு, பிளஸ் சிம்பிள் இருக்கு, ஆன்சர் பிளஸ் தான் வரும். ஸோ ஓர் 12 ஈர் 24 இந்த 2 எடுத்துங்க. இந்த பிளஸ் 2 இந்த பிளஸ் 2 ஆல்ரெடி 152 சொன்னாங்க இல்லையா, அதான் கூட கூட்டிங்க. மைனஸ்ல இருந்தா கழிங்க, பிளஸ்ல இருந்தா கூட்டுங்க. அவ்வளவுதான். 152 2 கூட்டினா 154. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஏங்க ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. அடடடா, பார்க்கலாமா? அடுத்தது வாங்க, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 9th நியூ புக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 2016 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. 25 எண்களின் சராசரி 78.4 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டது என கண்டுபிடிக்கப்படுகிறது எனில் சரி செய்யப்பட்ட சராசரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 25 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சராசரி போடும்போது 78.4ன்னு வருது. பின்னர் அதை வெரிஃபை பண்ணும்போது 96ன்னு போட வேண்டிய இடத்துல 69ன்னு தப்பா போட்டாங்க. இப்போ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை மாத்தி சரியான சராசரி கேட்கறாங்க. இந்த பேட்டர்ல வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 78.4ன்னு சொல்றாங்க இல்லையா, இதுல தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதை தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுல எது சரியோ அதுக்கு பிளஸ்ங்க. 96 சரி, அதுக்கு பிளஸ். நெக்ஸ்ட் வந்து எது தவறு? 69. தவறுக்கு மைனஸ் போட்டுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுல மொத்தம் எத்தனை பேர்? 25 பேர். அதை வகுத்துருங்க. அப்படிதான். இதை சுருகுனா ஆன்சர் கிடையாது. இது சுருகி எத்தனை வந்து 78.4ல கூட்டணுமோ கழிக்கணுமோ அதை செய்யணும். ஓகேவா? சரி, அப்போ 96ல 69 போனா 27 பிளஸ் 27. கேர்ஃபுல், அது பிளஸ் வருதா மைனஸ் வருதான்னு பாத்துங்க. ஸோ பிளஸ் 27 தான் வரும். ஏன்னா 96 பெரிய நம்பர், பிளஸ் இருக்கு. அதுக்கு கீழே 25. இப்போ நல்லா பாருங்களா, 25 மேல 27 இருக்குது, கீழே 25 இருக்குது. அடிக்கணும். ஓர் 25 ஓர் 25 முழுசா 25 வகுப்பட்டுருது. மீதி 2 இருக்குது. இந்த 2 வந்து 25ஆல வகுக்க முடியாது. அதெல்லாம் நம்ம இங்க புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இப்படியே நிறுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டா போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நமக்கு ஒரு எண் முழுசா வந்திருக்கு, 1 புள்ளியில தான் வரும். நான் என்ன பண்றேன், இந்த 1 இதாக கூட்டிக்கிறேன். அதாவது இங்க எழுதுறேன் பாருங்க, 78.4 தானே இருக்கு, அதாவது 1 கூட்டுறேன். இங்க சம்திங் ஏதோ வரப்போகுது, அதை விட்டுருங்க. அப்படி பார்த்தா இங்க 4 அப்படியே இருக்கட்டும். 9 7, அதாவது 79 புள்ளி சம்திங் இருக்கும். கரெக்டா? சோ இப்ப 79 புள்ளியில ஆப்ஷன் பார்ப்போம். இங்க பாருங்க, 79 புள்ளியில ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்குது. மீதியெல்லாம் வெவ்வேறு நம்பர் இருக்கு. புரியுதா? சொல்றது தெரியுதுங்களா? சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கணக்குல புள்ளி வச்சுலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஒரு முறை பாருங்க, எல்லாம் அக்யூரேட்டாக இப்போ எல்லாமே 79 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகணும். இதில் வெவ்வேறு நம்பர் இருந்தால் நீங்கள் இந்த புள்ளி வச்சுலாம் போவேணாம். ஜஸ்ட் அந்த ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும். புரிஞ்சிருச்சா? இதே மாடல் இன்னொன்று அத்தரம் பாருங்க, இன்னும் தெளிவாக புரியும். இது 9th ஓல்டு புக்கில் இருக்குது. 100 மாணவர்களின் மதிப்புகளின் சராசரி 40 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 53 என்ற மதிப்பெண் 83 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண் கொண்ட சரியான சராசரியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் 100 பேர் இருக்காங்க, அவங்களுடைய சராசரி கண்டுபிடிக்கும் போது 53 வருது. ஒரு முறை வெரிஃபை பண்ணா இல்லை 50 சாரி 40 தானேங்க, கரெக்ட், 40ன்னு வருது. ஓகேவா? ஓகே, 40ன்னு வருது. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணும்போது 53 போட வேண்டிய இடத்துல தப்பா 83ன்னு போட்டாங்க. ஸோ இப்போ 40ன்றது இந்த 83 தவறா போட்டதால தான் வந்துச்சு. அப்போ என்ன பண்ண சொல்றாங்கன்னா,
அதை மாற்றி சரி பண்ணி புதிய சராசரி கேட்குறாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் எது சரியோ அதுக்கு ப்ளஸ் 53 சரி ப்ளஸ் போட்டுக்கிட்டேன், எது தவறோ அதுக்கு மைனஸ் 83 தவறு மைனஸ் போட்டுக்கிட்டேன். ஓல் டிவைட் பை மொத்தம் எத்தனை பேர் 100 பேர், அந்த 100 வகுத்துருங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தா 53ல் 83 போச்சுன்னா எம்பிட்டு வருது பாருங்க, 53 தானேங்க. இருங்க 53 எஸ் கரெக்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 53ல் வந்து பார்த்தீங்கன்னா 83 போச்சுன்னா 30 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நான் 100 இது மேலே 30 கீழே வந்து 100ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ அடிக்கலாமா? 0க்கு 0 கேன்சலுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/10ன்னு வரும். கீழே வந்து 0 இருந்தால் ஒரு 0 கேன்சல் பண்ண ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அதாவது 0.3ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ இங்க பாருங்க, இந்த 0.3 இங்க ஒரு நிமிஷம் அப்படியே வாங்க. இந்த இடத்துல 53 பிளஸ் இருக்குது, 83 மைனஸ் இருக்குது. அப்ப கண்டிப்பா மைனஸ்ல தான் வரும். ஆமாவா? அப்ப ஆன்சர் மைனஸ்ல வரும். மைனஸ் 0.3ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ என்ன பண்ணோம், நம்ம கணக்குல ஆல்ரெடி 40ன்னு சொல்லியிருக்காங்க. 40ல் நான் 0.3 கழிச்சுக்கிறேன். கழிச்சா எனக்கு இந்த மாதிரி கழிக்க தெரியாது சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 40ல் 0.3 கழிச்சா 39 சம்திங் வரும். கரெக்டா இல்லையா? ஏன்னா முழுசா கழிக்கல. இப்போ 1 கழிச்சாவே 39 வரும். ஆனா வெறும் 0.3 கழிச்சா கண்டிப்பா 39 புள்ளியில இருக்கும். அப்படியே நான் போய் ஆப்ஷனை பார்க்குறேன், 39.7 பாருங்க, கரெக்டா இருக்கு. ஸோ நான் இங்கே வெரிஃபை பண்ணிட்டோமா? 39.7 0.3 கூட்டுங்க. 7 3 கூட்டினா 0 மீதி 1 0, அதாவது 9வது 1 கூட்டினா 10 மீதி 1 40 கரெக்டாக வருது. ஓகேவா? அப்படி பார்த்தா இதெல்லாம் இவ்வளோலாம் பண்ண வேணாம், நீங்க ஜஸ்ட் யோசிங்க. 40ல் 0.3 போனாவே கண்டிப்பா 39 புள்ளியில வரும். 39 புள்ளியில ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆன்சர். புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், இதெல்லாம் நீங்கள் போடுங்க. 4 கணக்கு நான் போட்டேன், 3 கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். இவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் இதை பார்க்கவே தேவையில்லை, தூக்கி போடலாம். ஸோ இதில் வந்து 2019 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. 5வது கேள்வி, ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. சரிபார்க்கும் போது 140 என்பது 130 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? ஆப்ஷன் ஏ 150 சென்டிமீட்டர், பி வந்து 152 சென்டிமீட்டர், சி வந்து 153 சென்டிமீட்டர், டி வந்து 151 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி. அடுத்து 2019 இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்புல உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. தகவல்களை சரிபார்க்கும் பொழுது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என குறிப்பிடப்படுகிறது. அப்ப கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி உயரம் கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 165 சென்டிமீட்டர், பி வந்து 160 சென்டிமீட்டர், சி 155 சென்டிமீட்டர், டி 170 சென்டிமீட்டர். அடுத்தது ஃபைனல் கேள்வி, 7வது கேள்வி. இது 2017 குரூப் 2லையும் 9th ஓல்டு புக்லையும் கேட்டிருக்காங்க. 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 53 என்ற எண் தவறுதலாக 43 என படிக்கப்பட்டது, பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அத்தொகையின் சரியான சராசரி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க புள்ளி வச்சிருக்கிறதால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாதிலே முடிச்சிருங்க. அந்த முழு எண் விட்டு புள்ளிலாம் வச்சு நீங்க கணக்கு போடணும். ஸோ ஆப்ஷன் ஏ 26.13, பி 27.13, சி 28.13, டி 25.13. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தம் 7 கொஸ்டின். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன், ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.